Hi, NCRT Grade 11 Chapter 6 Thermodynamics ஓட book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 6.18 For the reaction 2Cl gives Cl2, what are the signs of del H and del S கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ ஆரம்பிக்கலாமா இந்த கொஷினை? இப்போ பாருங்கள், இங்கே நான் எழுதிக்கிறேன் 2Cl will gives Cl2. ஸோ இது நான் which is equal to என்னது Cl plus Cl will forms Cl bond Cl, கரெக்டா? ஸோ இதுதான் இதோடைய எக்ஸ்பிளைன்டு ஃபார்ம், சாரி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்குது ரைட். இப்போ டெல்ஹெச் உடைய சிம்பிள் பார்க்கலாம். டெல்ஹெச் அப்படின்னானது ஹீட் சேஞ்சு. இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா பாண்ட் ஃபார்மேஷன் இருக்குது பாருங்கள். இங்கே நமக்கு பாண்டே இல்லை, பட் இங்கே புதுசாக ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ பாண்ட் ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக என்ன ஆகும், லிபரேஷன் ஆஃப் எனர்ஜி இருக்குமா. ஸோ என்ன இருக்கும், லிபரேட்டட் எது அப்படின்னா எனர்ஜி. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி நமக்கு வெளியே வருது. அப்போ எக்ஸோதெர்மிக்காக இருக்கும். பாண்ட் ஃபார்மேஷன் will be என்னது எக்ஸோதெர்மிக். அப்போ டெல்ஹெச் நமக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும் ரைட். ஸோ அடுத்து பாருங்கள் டெல்எஸ் போகலாம். அப்போ டெல்ஹெச் நெகட்டிவ். டெல்எஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இங்கே 2Cl மாலிகுல்ஸ் இருக்குது, மொத்தம் 2 moles. இங்கே ஆயிடுச்சு மொத்தமே 1 mole. அப்போ 2 moles ஆஃப் கேஸ் இருக்குது இங்கே ரைட்டா. இங்கே ஒரே ஒரு மோல்ஸ் ஆஃப் கேஸ் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இங்கே 2 into Na நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குது. கிவ்ஸ் இங்கே என்ன இருக்குது, நமக்கு ஒரே ஒரு Na நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ மாலிகுல்ஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ரேண்டம்னஸும் குறைஞ்சிரும். அப்போ எப்படி இருக்குன்னா டெல்எஸ் வேல்யூ இனிஷியலில் ஹையாக இருக்கும், அடுத்து என்ன ஆகும், லோ அட் ஃபைனல். ஃபைனல் என்ன நமக்கு லோ ஆயிரும். அப்போ டெல்எஸ் நான் போடும்போது என்ன ஆயிரும், லோ மைனஸ் ஐ போடும்போது நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவாக வரும் ரைட். ஸோ அப்போ மேலே கொடுத்த ரியாக்ஷனுக்கு டெல்ஹெச்சும் நமக்கு நெகட்டிவாக இருக்கும் அண்ட் டெல்எஸும் நமக்கு நெகட்டிவாக இருக்கும் ரைட். இந்த டெல்எஸுக்கு நெகட்டிவ் காரணம் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் என்ன ஆயிருது, நமக்கு குறைஞ்சிருது பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால, அண்ட் அந்த ரேண்டம்னஸும் குறைஞ்சிருது. அண்ட் இங்கே அகைன் டெல்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது எப்படி நமக்கு எனர்ஜி எக்ஸோதெர்மிக்காக இருக்கும். அப்போ அதுவும் நெகட்டிவ் வரும். அப்போ டெல்எஸும் நெகட்டிவ், டெல்ஹெச்சும் நமக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும் ரைட். தேங்க்யூ.